Hello and a warm welcome to all. Don't be surprised if you haven't seen technology this intense before. No other transplanter in the world can match the features of this Kubota Transplanter. It's not just technology, it's smarter than that. Kubota Transplanter is a reputed brand in itself and has gained wide acceptance among the farming community due to its reliability, durability, performance, and most importantly, fuel efficiency coupled with Japanese technology. Let's hear from our happy customers about this product. என்னோட பேர் தாஸ். நான் கிளார் கிராமம், காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் வட்டம். நான் ஒரு 3 வண்டியை போய் பார்த்துருக்கேன் சார். யான்மர் ஃபஸ்ட்டு பார்த்தது. யான்மரோட ஃபீட்பேக் ஸ்பேர்ஸ் கிடைக்கலன்ற ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொன்னாங்க. அடுத்தது சர்வீஸ் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிஷின் யூடியூப் மூலிமா தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். டீலர் இங்கே யாருன்னு பார்க்கும்போது இங்கே அச்சரப்பாக்கத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம முருகன் ட்ரேடர்ஸில் போய் விசாரிக்கப்போ இதை நாங்கள் பெங்களூர் கோயம்புத்தூர் எக்ஸிபிஷனில் போய் பார்த்தோம். அங்கே ஃபீட்பேக்லாம் நல்ல விதமாக சொன்னதுனால இந்த வண்டியை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணி எடுத்ததில் எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வரல. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மற்ற வண்டியெல்லாம் பெட்ரோல் இன்ஜின் சார். இந்த வண்டியில் டீசல் இன்ஜின். ஃபஸ்ட் டைம் டீசல் இன்ஜின் விட்டுறதுனால இது ஏக்கருக்கு 2 லிட்டரு தான் போகுது, மணிக்கு 2 லிட்டரு தான் போகுது. அதனால் நமக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஃபார்மருக்கும் யூஸ்ஃபுல்லாக ரேட்டு கம்மியாக பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வீல் பேஸ் ஹைட்டெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒலையெல்லாம் நல்லா போகுது. ஸோ நார்மலாக ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு லேயர் வேணுனாலும் தனியாக நம்ம நடுற அளவுக்கு கட் பண்ணி நடுற அளவுக்கு இதில் கொண்டு வந்திருக்கீங்க. நல்லாயிருக்கு. இதனோட டிஸ்டன்ஸ் 1 அடி இருக்கிறதுனால ஏர் ஃப்ளோலாம் நல்லா கிடச்சி உங்களுக்கு தூர் அதிகமாக கட்டுது. அதனால் மகசூல் அதிகமாகுது. மெயின்டெனன்ஸு பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் தான் சார் மெயின். அதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். அது இது வரைக்கும் எங்களுக்கு மெயின்டெனன்ஸு வரல. அதிகமாக மெயின்டெனன்ஸ் கம்மி தான் செலவாகுது. இதுக்கு ஒரு ஏக்கருக்கு 5500 ஃபஸ்ட்டு ஆள் நடுறப்ப இருந்தது சார். இப்போ 4500 முடிஞ்சுட்டு ஒரு ஹவரில் நமக்கு நட்டு கொடுத்துட்றாங்க.